சாப்பிடும்போது ஒரு பக்கம் உப்பு இருக்கும், உப்பு இருக்காது. மயோனஸ் கொஞ்சம் செஞ்சு முடிஞ்சால் கூட செஞ்சுக்கோங்க. பயங்கரமான வெயிட்டாக இருக்குல்ல, எடுத்துருவாங்க. வாடா அப்படியே வாடா. ஐ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா காடை குஞ்சு. சட்டியில் பார்த்தீங்கன்னா காடை குஞ்சு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பைசியாக ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். நீ வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வா வா கலு ஊற்றிடுவோமா? ஓகேனா நல்லா அலசிக்கங்க. இந்த மாதிரி பிடிச்சி வாங்க 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 வாங்க. எலி சைஸில் இருக்குது. மாற்றிட்டு கறியை கொடுத்துட போதுமா? இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடுவோம். சரி கரம் மசாலா போட்டுக்கலாம் லைட்டாக. கறி மசாலா தூள் கொஞ்சம். ஆனால் எல்லாமே ஒரே கலராக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரில் அப்படி காட்டு, நம்ம வந்து கிரில் தான் போடுறோம். அது தேவையான எண்ணெய் கூட அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. தேவையான அளவு எண்ணெய், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அருமையான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே அடித்து பிச்சு உதறது. ஆனால் ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியாது, இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். இது அப்படியே காடையில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணப்பா. வருது குளிப்பாட்டிடும். வெள்ளை வெள்ளைன்னு இருக்க நம்ம காடை கொஞ்சம் எடுத்து கரெக்டாக மசாலா காடைன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வர சாப்பிடுங்க. எதுக்கு ஏன் நீ அல்டிமேட்டாக இருக்க? வீட்டில் யாருங்க அதைப்பா? எல்லாம் ரெடிமேடு தான். எல்லாம் ரெடிமேட் மசாலாங்க. ஒய்ஃபுல்லு இதை அப்படியே 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா ஊறிச்சுன்னா அதுக்குள்ளேயே 2 இளநியை போட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். பா எங்கேப்பா இளநீ? அது கேடு பாத்திரா படத்தை காட்டுக்கிற பிடிச்சிட வச்சுக்க. அவங்க தாத்தா அவங்களை கொண்டு விடுவாரு.
சரிங்களா? ம், கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அது மாதிரி பறத்து பண்ணணுன்னா பண்ண மாட்டேன். காத்துங்க. இப்போ வாசனை அருமையாக இருக்குப்பா. ஐயோ, சரி லெமன் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா லெமன் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் சரி மயோனஸ் கொஞ்சம் செஞ்சு முடிஞ்சால் கூட செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே ஒரு ஃபுல்ஃபில். ஓகேவா? டேஸ்ட் பாருங்கள் பா, நல்லா வந்திருக்குப்பா. ம், எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை. சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. எப்படி இருக்குது இவ்வளோ? சிக்கன் பீல்லாம் ம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே. பா, மசாலாவோடு கடிக்கும்போது வேறு லெவல். அது இந்த இயற்கையில் உட்காந்து ஒரு ஃபுட்டு சமைச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பண்ணப்போ அந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.